எங்க பீரியட்ல சிவாஜி கணேசன் படம் பார்க்குறோம், எம்ஜிஆர் படம் பார்த்தா அப்படின்னா ஏதோ சோரம் போன மாதிரி. அவன் ரசிச்சது அப்படி ரசிச்சது. அவன் எம்ஜிஆர் படமே பார்க்க மாட்டேன். நாங்கள் இந்த ரசிகன் அந்த படம் பார்க்க மாட்டான், அந்த ரசிகை இந்த படம் பார்க்க மாட்டான். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். இவர் ஏன் அசுரன்னு சொல்றோம்னா, அதே சாவித்திரி ஜோடியா நடிச்ச படம் எல்லாம் உனக்காக நல்ல படம். ஏன் ஃபெயிலியரு? அண்ணன் தம்பியா அப்படி நடிச்சு தொலைச்சிட்டாரு. அதுல பார்க்க முடியல. அண்ணனாவே வாழ்ந்துட்டாரு. 2 பேரும் புரிஞ்ச மாட்டாடியே பார்க்க முடியல. என்ன பேரழகி வைஜெயந்திமாலா. அவ்வளோ பெரிய ஒரு பேரழகியா இருக்கு. அவ்வளோ விட்டுட்டு சிவாஜி கணேசனை மட்டும் அப்படியே வைஜெயந்திமாலாவை நான் பார்க்கவே இல்லையே. சிவாஜி கணேசனை தானே பார்த்துட்டு இருந்தேன். ஓவரா ஆக்ட் பண்றாங்கிறதுல நல்லா நடிக்கிறாங்கன்னா, இவர் செட்டில்டு ஆக்ட் பண்ணாம அவங்க காணாம போயிடுவாங்க. எஸ்எஸ்ஆர் வந்து சிவாஜி கணேசனை அடிச்சிடுவாரு. அப்படி பிரமிச்சு அவர் நிற்பாரு. எங்க பீரியட்ல சிவாஜி கணேசன் படம் பார்க்குறோம், எம்ஜிஆர் படம் பார்த்தா அப்படின்னா ஏதோ சோரம் போன மாதிரி. அவன் ரசிச்சது அப்படி ரசிச்சது. அவன் எம்ஜிஆர் படமே பார்க்க மாட்டேன். நாங்கள் இந்த ரசிகன் அந்த படம் பார்க்க மாட்டான், அந்த ரசிகை இந்த படம் பார்க்க மாட்டான். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். நடிகர் திலகத்தின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு கலைத்தாயின் கர்மயோகி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை இப்போ நம்ம நடத்துகிறோம். எதுக்கு அந்த குற்றச்சாட்டை சொல்றாங்க ஐயா? ரொம்ப இயல்பான படங்கள் எத்தனையோ இருக்கு, அதை பத்தி பேச மாட்டேன்றாங்க. ஆமாமா, மோட்டார் சுந்தரம் பிள்ளை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் எவ்வளவு இயல்பு. ஏன் நீங்க இரும்பு திரை படம், இரும்பு திரை செட்டில்டு ஆக்ட் பண்றதுங்கிறது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதுல ஒரு ஏங்க முதல்ல இவங்க எல்லாம் நடிப்பாங்களான்னு கேளுங்க. அதை இரும்பு திரை படத்துல ஒரே ஒரு பாட்டு தான் சிவாஜி கணேசனுக்கு சிறப்பு. அதுல 4 பாட்டு தங்க வேலைன்னு. டப்பா 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 தம்பிகளேன்னு ஒரு பாட்டு. சரி, கையில வாங்கினேன், பையில போடலை, காசு போட இடம் தெரியல அப்படின்னா. அதுக்கப்புறம் நிக்கட்டுமா போகட்டுமா, நெஞ்ச திறந்து காட்டட்டுமா. அதுக்கப்புறம் சைக்கிள்ல அதுல தொழிலாளர்களுக்காக பாடிட்டு போவேன். இப்படி 4 பாட்டு. யாருக்கு? அதுல வர்ற காமெடி ஆர்டிஸ்டுக்கு 4 பாட்டு. இவருக்கு என்ன பாட்டு? சிவாஜி கணேசன் ஒரே பாட்டு, நெஞ்சில் கூடி இருக்கும் அன்பருக்கு. அற்புதமான பாட்டு. எப்படி இருப்பாங்க? அதுல இயற்கையின் வளர்ச்சி முறை, இளமை தரும் கிளர்ச்சி இவை, ஏனென்று நீ கேட்டால் யானறிவேணும்னு ஒரு வரி வரும். மலர்கொடி தலையாட்ட மரக்கிளையும் கை நீட்ட, கிளையில் கொடி இணையும் படி ஆனதும் ஏனோன்னு கதாநாயகி கேட்பான். இயற்கையின் வளர்ச்சி முறை, இளமை செய்யும் கிளர்ச்சி இவை, ஏனென்று நீ கேட்டால் யான் அறிவோன்னு சொல்லி சிவாஜி கணேசன் அந்த செடி அப்படி தள்ளி விட்டு அப்படி வருவாருங்க. நான் இன்னுமே கை தட்டிட்டு இருக்கிறேன். இப்ப அந்த பாட்டை சொல்லிட்டு இருக்கிறேன்னா ஒழிய நான் கை தட்டிட்டு இருக்கேன். அதுதான் வைஜெயந்திமாலா பக்கத்துல அவ்வளவு அழகு. ஏங்க என்ன பேரழகி வைஜெயந்திமாலா. வைஜெயந்திமாலாவை நான் பார்க்கவே இல்லையே. சிவாஜி கணேசன் தானே பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளவு பேரழகி. வைஜெயந்திமாலா அவ்வளவு பெரிய ஒரு பேரழகியா இருக்கு. அவ்வளவு விட்டுட்டு சிவாஜி கணேசனை மட்டும் அப்படியே பார்த்துட்டு. ஏன்னா அப்படி எங்க இப்படி பார்க்கறது விட்டோம்னா ஏதாவது அவருடைய நடிப்பை மிஸ் பண்ணிருமோன்னு அப்படி ஏதாவது அதுக்குள்ள பண்ணிடுறாரு. அதுல எப்படி அவ்வளவு அழகா இருக்கு பாரு. அதுல தனியா இருக்கு. இப்ப நீங்க சொன்ன அப்படியே மாறிடுவாரோ அது இவர் பண்றது, இவர் நடக்கிறது, இந்த பாட்டு. நீங்க ஒரு இந்த இருவர் உள்ளத்துல இளமைக்குள்ள ஆடுவரும் இனிமை கண்டு இன்றே நாம் காணுவது 2இல் 1 அப்படின்னு கண்ணதாசன். அது அவரை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு எழுதியிருப்பாரு. அது முதல் வரி எங்கே போகிறது கடலை தேடிங்கிற பாட்டு. அது 2 பேருக்கு இமேஜினேஷன் சாங் தான். ஆனா நமக்கு வந்து நேரடியா நடக்கிற மாதிரியே அதை கொண்டு வந்து எல்லாம் முடிச்சு கடைசியா இளமைக்குள்ளாடி வரும் இனிமை கண்டு இன்றே நாம் காணுவது
2 அது ஒரு ஃபஸ்ட் நைட்டை வந்து என்ன இன்னைக்கு இப்போ நம்ம காண போகிற 2 1 முடிச்சிருப்பார் கண்ணதாசா. அந்த இடத்துல சிவாஜி கணேசனுடைய ரியாக்ஷன் எத்தனை தடவை இப்போவும் அப்படியே அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அப்படி படத்தை பார்த்தா அந்த சாங்கு மட்டும் இருவருள்ளம் சாங்குன்னு அதை போட்டு பார்த்தா என்னடா அவர் சரோஜா தேவி பாட வேண்டிய லிரிக்ஸை கூட இவர் மேலே த்ரோ பண்ணியிருப்பாங்க. மியூசிக்கை கூட சிவாஜி கணேசன் ஒரு பொம்பளை விட ஒரு ஆம்பளையினுடைய க்ளோஸ்அப்பை போடலான்னு ஒருத்தர் நினைக்கிறான்னா எந்த அளவுக்கு அவருடைய ரியாக்ஷன் அப்படி இருக்கும். கடைசியில் ஒரு பாட்டு இருக்கு, அழகு சிரிக்கின்றதுன்னு பாட்டு. சிரிக்கின்றது அழகு சிரிக்கின்றது ஆசை அழகுன்றது. அந்த பாட்டில் கடைசி 2வது சரணத்தில் அப்படி வந்து அருகில் அமர்கின்றது அத்தான் என்கின்றது அப்படின்ட்டு அவள் போய் அப்படி உட்காருவா. சிவாஜி கணேசன் வந்து அருகில் அமர்கின்றதுன்னு உட்காருவார், அவள் தள்ளி உட்காருவா சரோஜா தேவி. இவர் இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளி உட்காருவார். என்னங்க இன்னும் ஒரு 1000 பேர் நடித்தாலும் 1000 சிவாஜி கணேசன் மாதிரி இன்னும் வந்தாலும் கூட இந்த ரியாக்ஷனை கொடுக்க முடியாது. இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா, 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமான்னு பாட்டு அந்த படத்துலையே தான். விளக்கை கொடுத்தல் வந்து அதெல்லாம் இருக்கு. அழகு கண்ட இறைவன் வேணி கடவுள் படைச்சா எல்லாம் பண்ணா எல்லாம் பண்ணிட்டான், கடைசியில் அந்த அழகை பார்த்த அடிமை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சரோஜா தேவி பாடுவான். அந்த நேரத்தில் அந்த சிவாஜி கணேசன் அப்படி இது பண்ணுறது, அவன் பாலாஜி அவரை தொடுவார், காலில் அப்படி கையை அப்படி பிடிப்பார். அதுக்கு சிவாஜி கணேசன் யாருக்கும் வராதுங்க. நானும் கண்ணாடிக்கு முன்னால் இருந்து நானும் பண்ணி பார்த்தேன். சிவா நடிக்கிறாரல்ல சத்யராஜ் எல்லாம் நம்மகிட்ட கேசுவலாக இருக்கிற விஜயகாந்த் எல்லாத்தையும் எல்லா நடிகரும் ரஜினிகாந்த் முதல் கொண்டு நம்ம படங்களில் நடிச்சிருக்கிறாங்க டைரக்ஷனில். ஆனாலும் நம்ம அவங்களுடைய இதை பார்க்கவே முடியல. நான் தேடி பார்க்குறேன், பூரா படம் முடிச்சுட்டு போட்டு பார்த்தா அப்படின்னு வேறு மாதிரி இருக்குதே ஒழிய அவருடைய திருப்தி நம்மகிட்ட வரமாட்டேங்குது. இப்போ நீங்கள் சொன்ன இருவர் உள்ளத்தில் எல்வி பிரசாத் சார் ஒரு நல்ல சம்பவம் சொன்னார் சார். சரோஜா தேவி அம்மாவுக்கு இவருக்கு ஒரு நல்ல சீன் இருக்கு, அதில் இவர் பர்ஃபார்ம் பண்ண அது அந்த அம்மா தான் ஸ்கோர் பண்ணணுமா, தயவு செய்து நடிச்சிடாதுன்றாரா, நீ சும்மா இருப்பா, நீ எது பண்ணாலும் ஒன்றை பார்க்க வேண்டியிருக்கு, இந்த அம்மா ஸ்கோர் பண்ணணும்னு சைலண்டாக இருந்தார் சார். அந்த சைலண்ட்லி தூக்கி சாப்பிட்டாரா சார். எல்வி பிரசாத் சாரோட பேட்டியில் இருக்கு, இது தெலுங்குலேயே இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அப்படி பாருங்க, நடிக்காம இருந்தாலும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்களா டைரக்டர். அவரு ஒருத்தன் ஆக்ட் பண்ணும்போது செட்டில் ஆக்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, வேற யாராவது ஒரு நடிகனை நீங்கள் திருவிளையாடல தர்மியா வர்றாரு இல்லையா, சிவாஜி கணேசனை ஓவர் டேக் பண்ணி நடிக்கிற மாதிரி அந்த டைலாக் பேசும்போது நாகேஷ் இப்படிப்பாரு அப்படிப்பாரு எல்லாம் பண்ணுவார். வேற யாராவது ஹீரோவாக இருந்தா அந்த மாதிரி ஒரு சீன் வருமா படத்துல? வராது, போயிடும், எடிட்டிங்கில் அதை தூக்கிடுவாங்க. தான் கூட நடிக்கிறவன் தான் விடுற புகை கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவரு சிவாஜி கணேசன். அதுவும் நல்லா இருந்தா தான் அந்த சீன் நிற்குன்னு நினைக்கிறவரு. ஓவரா ஆக்ட் பண்றாங்கிறதுல நல்லா நடிக்கிறாங்கன்னா இவர் செட்டில்டு ஆக்ட் பண்ணாம அவங்க காணாம போயிடுவாங்க. அது எத்தனை படத்தை சாச்சு. நீங்க தெய்வ பிரபையில் பார்த்தீங்கன்னா உங்க அக்கா ஒரு விபச்சாரின்றாரு சார். சரி, நீ ஒரு உங்க அக்கா ஒரு விபச்சாரின்றாரு, அவனுக்கு கோபம் வந்து அடிச்சிடுவான். யார்? எஸ்எஸ்ஆர் வந்து சிவாஜி கணேசன் அடிச்சிடுவாரு. பொண்டாட்டி பக்கத்தால் நிற்பா பத்மினி. அதுக்காக அவர் ஒரு குடையை எடுத்து எஸ்எஸ்ஆர் அடிப்பார் அப்படின்னா அந்த வார்த்தையை சிவாஜி கணேசன் யூஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ஆனால் அவர் யூஸ் பண்ணிட்டார். அந்த கோவம் அந்த மாதிரி சீக்வன்ஸே அந்த சீனில் சொல்ல வேண்டியது சொல்லிட்டாரு. அப்படி பிரமிச்சு அவர் நிற்பார். பத்மினி அவர் அடித்து அந்த குடையெல்லாம் பிஞ்சு போகிற மாதிரி அடித்து இது பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அந்த இடம் சைலண்ட்டாக அப்படியே சிவாஜி கணேசன் போவார். நேராக போய் கட்டிலில் உட்காருவார். உட்கார்ந்த உடனே கேமரா முன்னால் இருக்காது. இவர் பேக்கில் இருப்பார். அவர் இப்படி ஆமாம், கேமரா இங்கே இருக்கும், கேமராக்குள்ளார இவர் போவார். இவர் முதுகு மட்டும்.
போய் அப்படியே உட்காருவார். இவர் முதுகுக்கு மறுபடியும் கேமரா போய் நிற்கும். முன்னால் இப்படி அழுகிறாருங்கிறது முதுகில் இருக்குங்க. தெரியும். முகத்தை காட்ட மாட்டேன். முகத்தையே காட்ட வேண்டிய அவசியம் இல்லைடா, எனக்கு முதுகு போதுண்டாங்கிறாரு அவர். அந்த அடிக்கிற சாட்டு, கட் பண்ண இந்த சாட்டு, இவர் போய் உட்காரு. அது போட்டா அப்படின்னா அழுவார். இந்த முன்னால் நீங்கள் என்ன முன்னால் பார்க்குறீங்கள, எனக்கு அவர் மாதிரி அழுகிறதுக்கு வரமாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அவர் முதுகுலையே அந்த அளவுக்கு பண்ணுறாரு. அங்கே கண்ணு இருக்கு முதுகில். ஆச்சரியம். அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இல்லை இதில் ஒரு குணம் இருக்குது சார். இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு கடந்து போகிற டாபிக் இல்லை. நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, விட்டு கொடுக்குறாரு. அங்கே பர்ஃபார்மன்ஸ் 10 மணிக்கு SSR நடக்குது, இங்கே சைலண்ட்டாக இருக்காருன்றீங்க. அதோட பெரிய விஷயம் வந்து இப்போ சபாஷ் மீனாவை ஒரு படம் சொல்கிறீங்க, அதில் 4 பாட்டு இது இரும்பு திரை 4 பாட்டு தங்கவேலுக்கு கொடுத்துட்டு இவர் ஒரு பாட்டில் நடிக்கிறார். அடுத்த திருவிளையாடல் சொல்றீங்க, இவ்வளோ பெரிய சீனு, அதை கட் பண்ணக்கூடாது, அது எல்லாம் இருக்கணும்னு சொன்னதே நடிகர் திலகம் தான். அப்போ நான் டாமினேட் பண்ணிடுவாரு, அது பண்ணிடுவாருன்னு சொல்றாங்க பாருங்க. அதெல்லாம் சொல்லி படித்தால் மட்டும் போதுமாவில். அவருக்கு ஜோடி சாவித்திரி பாருங்க. சாவித்திரி வந்து பாலாஜி ஜோடி, இவருக்கு வந்து ராஜ்லோசனா தான் ஜோடி. கதை என்ன கேட்குது? ஆமா ஆமா. ரொம்ப இவரே சில நேரத்தில் பிசாசு மாதிரிங்க, அரக்கன் மாதிரி நடிச்சா என்ன பண்றது? இப்போ பாசமலர் நல்ல படம், சூப்பரா போச்சு, அருமையா போச்சு, அற்புதமா போச்சு, எப்போ எந்த காலத்திலயும் பேசுற படம். அதுக்கு இப்போ அடுத்த படம் என்ன தெரியுங்களா? எல்லாம் உனக்காகன்னு ஒரு படம். படம் அற்ற ஃபெயிலியர். நல்ல படம் ஏன் ஃபெயிலியர்? என்ன நீங்க தான் சொல்லுங்க, எங்களுக்கு தெரியல. நல்ல படங்க, ஏன் நல்ல பாட்டு எல்லாம் உனக்காகன்னா அசைந்து கூலிங்கி சத்தங்க ஒளியும் அந்த பாட்டு அதில் தான். கொஞ்சி வரும் நெஞ்சில் என்று கோபம் என்னடா, நான் பார்த்தா சிரிக்கிறேன், பார்க்காவிட்டா முளைக்கிறேன், அந்த பாட்டுன்னு மலரும் கொடியும் பெண் என்பார், அதெல்லாம் அந்த படத்தில் வர்ற பாட்டு. இவர் ஏன் அசுரன்னு சொல்கிறோம்னா, அசகாய சூரன் அசுரன்னு சொல்கிறேன்னா, பாசமலருக்கு அடுத்து சிவாஜி கணேசனும் அதே சாவித்திரி ஜோடியாக நடித்த படம் எல்லாம் உனக்காக. நல்ல படம், ஏன் ஃபெயிலியரு? அண்ணன் தம்பியா அப்படி நடிச்சு தொலைச்சிட்டாரு. அதுல பார்க்க முடியல, அண்ணனாவே வாழ்ந்துட்டாரு. 2 பேரும் புருஷ மட்டாட்டியா பார்க்க முடியல. ஏதோ திரையில இருக்கிற 2 பேர்த்தையும் நடிகரா நம்ம பார்க்க வரல, நடிகரா பார்க்க நினைக்கல. போன படத்துல அண்ணன் தங்கச்சியா நடிச்சாங்க, அந்த அண்ணன் தங்கச்சியாவே நம்ம கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேரும் போது நம்மளால ஒத்துக்க முடியல. அப்படியாங்க ஒரு படத்துக்கு அப்படியா வித்தியாசமா ஒருத்தர் நடிக்கிறதுங்கிறது இல்லை. இதுக்கு முற்றிலும் மாறி நேற்று ஒன்று சொன்னீங்க எனக்கு, அது என்ன தெரியல, மோட்டார் சுந்தரம் பிள்ளைல ஜெயலலிதா ஆக்ட் பண்ணிச்சு, அடுத்து கட் பண்ணா பாசமலர் கூட்டம் பெரிய எப்படி என்னன்னா, இளமை சிவாஜி கணேசன் ஒரு இளமையா ஒரு ஹீரோவா இருக்கிறவரு ஜெயலலிதாவுக்கு அப்பாவா நடிக்கிறாரு. மோட்டார் சுந்தரம் பிள்ளையில அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் காதல் மலர் கூட்டம் ஒன்று வர்றாரு, பொட்டு வைத்த முகமோன்னு சுமதியன் சுந்தரியில் வர்றாரு, எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம். ஏன்னா ஒருத்தர் அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜோடியா நடிப்பானா? எப்படி? அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லைங்களா? தம் மேல ஒரு நம்பிக்கை இல்லைன்னா அப்படி பண்ண முடியுமா? ஒரு கதாநாயகி ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வந்திருக்குது ஜெயலலிதா, அந்த ஜெயலலிதா கூட அப்பாவா நம்ம ஏன் நடிக்கணும்னு நினைக்கிறேன். SSRக்கு அப்பாவா நடிச்சிருக்காருங்க, சமகால ஹீரோ தானே. நானும் ஹீரோ, நீங்களும் ஹீரோ, உங்களுக்கு நான் அப்பாவா நடிக்கிறேன். பெரிய விஷயம். பெற்றமனம்ங்கிற படம். அப்போ அதெல்லாம் ஒரு உங்களுக்கு என்ன ஒரு நீங்க என்ன நினைக்கிறது? அது அப்போ வில்லனா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, காதலனா இருந்தாலும் சரி, எல்லாமே நடிப்புன்னு நினைச்ச ஒரே ஆள் சிவாஜி கணேசன் மட்டும்தான். எதுக்கு அந்த வில்லன்கள் பண்ணார் சார்? நல்ல ஹீரோ ஆன பிறகு கூட இந்த கிரேஷன் அந்த ஆலயமணி படத்துல ஆகட்டும், அப்புறம் புதிய பறவையும் அவங்க எடுத்த புதிய பறவை படத்திலே பாராட்டும், உட்கார்ந்துட்டு இருக்கிற வி.கே. ராமசாமி எந்திரிக்க சொல்லுவார். இப்போ அது எப்படி ஒரு அந்த ஒரு அவர் மேல இருக்கிற அவருக்கு இருக்கிற நம்பிக்கை. இப்போ யாரையாவது நடிக்க சொல்லுங்க வில்லனை, சொல்லுங்க நீங்க. இல்லை வில்லன் கூட இல்லை, அது ஒரு கிரே ஷேடுன்றாங்க. அது ஒரு நல்லவன் மாதிரி, ஒரு கெட்ட மாதிரி ஒரு நல்ல. ஆமாம், அவர் வந்து அவர் மேலே இருக்கிற வில்லனாக இருந்தாலும் சரி. ஏங்க நீங்கள் அவ்வளோ சொல்கிறீங்களே, அப்பா யார்? வியட்நாம் வீடு அப்பா தான். இல்லை இது வேண்டாம், எங்கள் ஊர் ராஜா அப்பா. இல்லை இல்லை, ஆமாம் வியட்நாம் அப்பா. எத்தனை அப்பா?
வியட்நாம் வீட்டில் அப்பாவா இருக்காரு இல்லையா? ஆமா. கடைசியில பாவர்ட்டி ஐயர்னு ஒன்று ஆயிடுறாரு. ஆமா. வியட்நாம் வீடுல உன் கண்ணில் நீர் வழிந்தால் அந்த பாட்டுல ஒரு அப்பா பாவர்ட்டி ஐயர் எப்படி இருப்பாருங்கிறது பண்றாரு. அதுவே தண்ணியை போட்டு பொண்ணுகிட்ட எல்லாம் ஜாலியா இருக்கிற ஒரு ஐயர் கௌரவம் படத்துல வர்றாரு. இது ஐயர் அது ஐயர் தான். ரெண்டு ஐயரை காட்டலாம் ஒரே ஆள் சிவாஜி கணேசன் மட்டும்தானே. தகப்பனார் கூட ஆமா மோட்டர் சுந்தரம் பிள்ளையில ஒரு தகப்பனார். அதுக்கப்புறம் அது ஐயருங்கிற பிராமணுங்கிறத விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்களா ஞான ஒளி அப்பா, மோட்டார் சுந்தரம் பிள்ளை அப்பா, பார் மகளே பார் அப்பா, உங்க அப்பா எழுதின எங்க ஊர் ராஜா அப்பா. எத்தனை நீங்க எத்தனை படம் அப்படியே சொல்லிட்டே போனாலும் கூட உயர்ந்த மனிதல அப்பா. ஆனா வித்தியாசப்படுது. இது வேற அப்பா அது வேற அப்பா. ஞான ஒளி இருக்கிற அப்பா பார்த்தா இந்த கை மட்டும்தான் வேலை செய்யுங்கிற மாதிரி இருக்கும். அந்த கையில இருக்கிற அப்பான்னா அது வேற அப்பா. தங்கப்பதக்கத்துக்கு அதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? அது தங்கப்பதக்கத்துல தானாட வெள்ளையம்மா சதையாடு இப்படின்னு அப்படிம்பாரு. நம்மளையும் சேர்த்து அழுக வைக்கிறாரு. அவரு எப்படி கை நீட்டும் போதே நம்ம அழுகிறோமே. தானாட வெள்ளையம்மா சதையாடுது, தந்தை என்றும் பிள்ளை என்றும் உறவாடுது, பூவாக நினைத்திருந்தேன் மனம் என்றது, அது பூனாகம் புகுந்து கொண்டு விளையாடுது, அடிதாங்கும் உள்ளம் இது இடிதாங்குமா, இடி போல பிள்ளை வந்தால் மடிதாங்குமாங்கிறது. அந்த பாடல்கள் வரிகளும் நமக்கு அந்த ஞாபகம் இருக்குது இல்லையா? அப்போ எல்லா பாட்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு சிறப்பு. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி நடிச்சார் அப்படி நடிச்சாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஒரு சிறப்பு என்னன்னா எல்லா பாடலும் தலைகீழ சொல்றீங்க. ஒரு நாள் கேட்டேன் இங்க இந்த பாட்டுல இருந்து இப்படி வருங்க. சிவாஜி பாட்டு சொன்னாலும் பரவாயில்ல, சிவாஜி கூட நடிச்ச தங்கவேலு 4 பாட்டு நடிச்சாருன்றீங்க. அப்புறம் இந்த பாட்டை கேட்டனே ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி. இப்போ பக்தினா அதுக்கு ஒரு படம்ன்றீங்க, பண்பாடுன்னா அதுக்கு ஒரு படம் சொல்றீங்க, கலாச்சாரம்னா அதுக்கு ஒரு பட்டிக்காடா பட்டம். இப்படி ஒன்னொன்னுக்கு எப்படி அது என்ன டாக்டரேட் பண்ணி இந்த மாதிரி படங்கள் நிறைய பார்த்துருக்குறான். அவங்கெல்லாம் இந்த வித்தியாசமா வரல. அவங்க ஒவ்வொரு ஆளும் அத்தனை படத்தில் நடிச்சாங்க. ஒரே ஆளு எல்லாத்தையும் நடிக்கிறதுங்கிறது சிவாஜி இடத்துல தானே பார்க்க பிடிச்சது. நாங்களும் ரசிச்சிருக்கோம். ஆனா இந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி சொல்ல தெரியாது எங்களுக்கு. இல்லை, வித்தியாசப்படுத்துறதில்ல, அதுக்குள்ளார போந்துட்டோம். அதை டிராவல் பண்றதுன்னு ஒன்று இருக்கிறது இல்லையா? டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர் போய் மீன் பிடிச்சி அதை ஒரு 200 ரூபாய்க்கு விற்று 100 ரூபா வீட்டுக்கு கொடுத்துட்டு 100 ரூபாயிலே தண்ணியை போட்டு இது பண்ணிட்டு மத்தியானம் வந்து மீன் குழம்பு சாப்பிட்டு போறவனும் செம்படவன் தான், மீன் பிடிக்கிறவன் தான். கடல்ல முத்து எடுக்கிறான அவனும் செம்படவன் தான். முத்து எடுக்கிறதுக்கு படுற கஷ்டம் வேற. டெய்லி போய் ஒரு 5 கிலோமீட்டர் மீன் பிடிச்சிட்டு வரவனுடைய இது வேற. அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டேன். அவரை மட்டுமே ரசிக்கிறது. நீங்க உங்களுக்கு தெரியாத விஷயம், நீங்க அந்த நிலையில இருந்து பார்க்கல. எங்க பீரியட்ல சிவாஜி கணேசன் படம் பார்க்குறோம், எம்ஜிஆர் படம் பார்த்தா அப்படின்னா ஏதோ சோரம் போன மாதிரி. அந்த அளவுக்கு சிவாஜி கணேசன் படம் ஐயா நல்லா குடும்பத்துக்கு லாக்கி இல்லாத வைக்கிற அப்படி அவர் ரசிச்சது, அப்படி ரசிச்சது. அவன் எம்ஜிஆர் படமே பார்க்க மாட்டோம் நாங்க. இந்த ரசிகன் அந்த படம் பார்க்க மாட்டான், அந்த ரசிகன் இந்த படம் பார்க்க மாட்டான். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.